கடகராசி. கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள 2 யோகாதிபதி கிரகங்கள் சேர போகிறாங்க. 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை மாத பிற்பகுதியில். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த சேனல் அவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கு. இதில் உலகம் பூரா பார்த்துட்ருக்கீங்க, உலகம் பூரா அதோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அதை விட எங்களுக்கு அதில் கமெண்ட்ஸ் அழகாக கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பரிமாறிக்கிறீங்க. அது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களால் தான் எங்களுடைய ஜோதிடர் யுகம் சேனல் அவ்வளோ மேலே மேலே வளர்ந்துட்டே போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. வேத ஜோதிடர் திரு பிரகாஷ் நரசிம்மன் அவர்கள் அவ்வளோ அழகாக ஒரு பலனையும் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி அருமையாக சொல்லிகிட்ருக்காரு. வாங்க அவரை சந்திப்போமா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை முதல்ல பார்க்க போகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கடகராசியில் குரு பகவான் உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது சூரியன் புதன் சேர்க்கை. கன்னி ராசியில் சுக்கிரன் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் ராகு அண்ட் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், முக்கியமான சேஞ்ச் ஆஃப் பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. இது பல வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும், லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது புரட்டாசி மாத பிறப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் பயிற்சி. ஆனால் மாத பிறப்புங்கிறது அடுத்த நாள் தான், 18ஆம் தேதி தான். அதனால் இந்த மாத பிறப்புக்கான தர்ப்பணம் பண்ணுறவங்க புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, செப்டம்பர் 18ஆம் தேதி தான் பண்ணணும். செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு உலக மக்களுக்கு, நம்மளுடைய ஜோதிடரிகம் நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது. அது என்ன சார் வரப்பிரசாதமான அப்படின்னா, பல நல்ல விஷயங்களை தரக்கூடிய பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மிதுன ராசியிலிருந்து. கடகராசிங்கிறது செவ்வாய்க்கு நீச்சஸ்தானம். நீச்சஸ்தானத்துக்கு போனால் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உச்ச குரு இருக்கார். ஒரு நீச்ச கிரகம் இன்னொரு உச்ச கிரகத்தோடு சேரும் பொழுதோ, உச்ச கிரகத்தின் பார்வையில் வரும் பொழுதோ அந்த கிரகம் நீச்ச பங்க பலனை தரும். அதனால் பல பேருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகி அந்த துலாம் சுக்கிரன் சேர்க்கைக்கு செவ்வாயின் 4ஆம் பார்வை கிடைக்கிறது. இது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். பலருக்கு கடன் உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா கடன் உதவிகளை கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செயல்படுத்திக்கிறதுக்கான, அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான நேரம் செப்டம்பர் 27க்கு மேலே நிறைய நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான 2 தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில்
18ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் 26ஆம் தேதி பௌர்ணமி. அதுக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி மகாலய பக்ஷ ஆரம்பம். இந்த நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். அன்றைக்கி உங்களுடைய முன்னோர்களின் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது பொதுவான கிரக நிலவரம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி. கடகராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே 2 யோகாதிபதி கிரகங்கள் சேர போகிறாங்க. இந்த மாதம் மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த மாதம் வாழ்க்கையிலே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ், அடுத்து வரக்கூடிய 30 இயர்ஸ் அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி செவ்வாய் குரு சேர்க்கை உங்களுக்கு 5ஆம் வீட்டதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் 9ஆம் வீட்டதிபதி பாக்யாதிபதி குருவும் இணைந்து நீச்சபங்க யோகத்தை செவ்வாய்க்கு கொடுக்குறாங்க. குரு உச்சம், பாக்யாதிபதி குரு உச்சம், செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதி நீச்சபங்கம் உச்ச குருவோடு சேருகின்ற காரணத்தினால குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளின் வளர்ச்சியால் பெருமிதம், உங்கள் கூட பிறந்தவங்களுடைய வளர்ச்சியால் சந்தோஷம், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாகவும் இருக்கும். 2ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை. மாத பிற்பகுதியில் சூரியனும் புதனும் 2 பேருமே 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதில் புதன் உச்சம். இது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய அறிவுத்திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் ஒரு புதிய வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண யோகம் அல்லது குழந்தை பாக்கிய யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனல் லோனில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1500 ரூபா பெண்டிங் வச்சுருப்பாங்க. அந்த 1500 ரூபாய்க்கு 2500 வட்டி கட்டுவாங்க. இப்போ கூப்பிடுவாங்க பேங்க்லேருந்தோ இல்லை இப்போ NBFCலேருந்து கூப்பிடுவாங்க. சார் நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து செட்டில்மெண்ட் தரேன். அந்த 1500 ரூபாய்க்கு 5 வருஷமாக இழுத்தடிச்சு 1500 கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ போயிட்டு பேசிட்டு வரலாம். போய் பேசினீங்கன்னா அந்த 1500 ரூபாயோட முடிஞ்சிடும். உங்களுக்கு க்ளோசிங் லெட்டரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பேரில் இருந்த சிபில் ஸ்கோர் சங்கடம் தீருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் சிலருக்கு கடனுதவிகள், பலருக்கே கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஹவுசிங் லோன் போகிறீங்களா, இல்லை சொத்து வாங்கிறதுக்கான முயற்சியா, இல்லை வியாபார விஸ்தீரணம், வியாபார விரிவுபடுத்துறது, எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்க்கு ஏதாவது கடன் வேணுமா, இட் இஸ் த ரைட் டைம். யூ கேன் அப்ரோச் தி பேங்க்ஸ். நீங்கள் பேங்க்கில் போய் கேட்கலாம், NBFCயில் கேட்கலாம், யார்கிட்டையாவது ஃப்ரெண்டுக்கிட்ட கைமாற்றி கேட்டிங்கன்னா வட்டி இல்லாமல் கொடுப்பாங்க. இந்தா வச்சுக்கோப்பா உனக்கு இல்லாதா அப்படின்ட்டு. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த உதவிகளும் நன்மைகளும் மீண்டும் உங்களுக்கு திரும்பி வரும். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் குழந்தைங்க பையனோ பொண்ணோ 10th படிக்கிறான், இல்லை 8th படிக்கிறான், இல்லை 12th படிக்கிறான், அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பூரிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து அந்த பையனோ பொண்ணோ வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பெரிய ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால், அதுவும் மீடியாவில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். காரணம் என்னென்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 10ஆம் இடத்தை 3ஆம் தேதியிலேருந்து பார்க்க போகிறார். ஸோ தொழில் அபிவிருத்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்புன்னா சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வது, உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் தாம்பத்திய சுகம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளம் வயதினராக இருந்தால் பெற்றோரின் உதவியுடன் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நீங்கள் பெண்களாக இருந்தால், நீங்கள் கல்யாணம் ஆன பெண்ணோ இல்லை ஆகாத பெண்ணோ, இப்போ நகைகள் வாங்கக்கூடிய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா தட் இஸ் த ரைட் டைம். யூ கேன் பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. உங்கள் போர்ட்ஃபோலியோவை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல கேது இருக்காரே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் உங்கள் தந்தை உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வியாபாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சார் நான் 35 வயசு ஆகிடுச்சு சார், நான் 65 வயசு ஆகிடுச்சு சார், என்ன சார் படிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கோங்க. என்றைக்குமே நம்ம வந்து யூ ஷுட் ரெக்யூப் யுவர் செல்ஃப், ரெஜுவினேட் யுவர் செல்ஃப். டாக்டர்ஸ் பாருங்கள், நீங்கள் எந்த டாக்டரும் படிக்காமல் இருக்க மாட்டாங்க.
இன்றைக்கி அவங்க எம்பிபிஎஸ் படித்ததில்ல, எம்எஸ் படித்த டாக்டர் கூட, நான் ஒரு வயசான ஒரு 80 வயசு டாக்டர் ஒருத்தரை பார்க்காத போனேன். அவர் அப்போவும் ஏதோ படித்து ஏதோ தீசிஸ் சப்மிட் பண்ணுறேன் ஏதோ சொன்னார். அவங்க தங்களை டெய்லி ரீஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் அது பண்ணுறதில்ல. அதனால தான் டாக்டர்ஸ்க்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த கடகராசிக்காரங்க தங்களை தினமும் எதையாவது ஒன்று படித்து ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரும், மதிப்பு உயரும். அதே சமயம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலம் அதிகரிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் கூட சேர்த்து பண்ணால் போதும். என்ன அப்படின்னா, ஆதி கும்பேஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை நீங்கள் தினமும் தியானித்து வழிபடுங்கள். முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் தினமும் கொஞ்சோண்டு வில்வ இலை அதை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கோ இல்லை மேலே அவர் தலையில் வச்சுட்டு வாங்க. அந்த மனுஷன் எப்படி தெரியுமா, சிவன் தலையில் ஏதாவது வச்சு ஐஸாக உட்காந்துருவார். உங்களுக்கு வேலை நடக்கணும், அந்த ஐஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த இதை வச்சுட்டு போங்க. மனுஷனுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு, தெய்வத்துக்கு ஐஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லா காரியமும் நடந்தேறும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றியா, அருமையாக சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருமையான ஒரு பதிவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த செப்டம்பர் மாதத்துக்கான உங்கள் ராசிக்கான பலாபலன்களை தெரிந்து கொண்டீர்கள். ஏன்னா இது பொதுவான பலன். எதுக்கு சார் இந்த பலன் அப்படின்னா, இது ஜென்ரலைஸ்டாக இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும்னு, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சில சங்கடங்கள் இருந்தால் அதை மாற்றி அமைத்து கொள்வதற்கான அதிர்ஷ்டக்கல், ராசிக்கல் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ராசிக்கல் சொல்ல மாட்டோம். நம்ம சொல்கிறது உங்கள் லக்னத்துக்கான அதிர்ஷ்டக்கல். அது என்னன்னு உங்கள் ஜாதகத்துக்கு பார்த்து தான் சொல்ல முடியும். அதனையும் தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 80 ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, இன்னொரு நம்பர் 72 ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு, இந்த 2 நம்பர்லையும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கான கட்டணம் தனியாக வசூலிக்கப்படும். உங்கள் பலன்கள் நன்மைகளாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டக்கல்லின் மூலமாக பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.